ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கவிருக்குது. இந்த குரு பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குருவோட பார்வை 3 ராசிகள் மேல விழுது. முதலாவதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரா விழுது. அடுத்ததா துலாம் ராசி, கும்பராசி. இந்த 3 ராசிகளும் இந்த குரு பெயர்ச்சியால அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது. அடுத்ததா சிம்ம ராசியும் ரிஷப ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துலையும், ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலையும், அதாவது தனம், லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு அமர போறதுனால தனம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். அதனால இந்த குரு பயிற்சியால அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி 5 ராசிகள் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிகளும் இந்த குரு பயிற்சியில அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் 5 ராசிகளுக்கு கிடைக்குது. மிதுனம், கடகம், கன்னி, மீனம், மேசம். இந்த 5 ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார். இன்னும் 2 ராசிகள் பாக்கி இருக்கு. விருச்சிக ராசியும் மகர ராசியும். மகர ராசிக்கு குரு 6ல மறைகிறார். விருச்சிக ராசிக்கு குரு 8ல மறைகிறார். இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் 12 விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் ராசியில இருந்த குரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். ராசியில இருந்த குரு உங்களுக்கு பல அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்தார். ஒரு ஊரை விட்டு வெளியூருக்கு போய் வேலை செய்யறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது, தன்னந்தனியா இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி சோதனைகளை எல்லாம் குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த கொஞ்சம் வருடங்களாகவே மிகப்பெரிய நல்ல பலன்கள் எதுவும் நடக்கல. கிரக அமைப்பெல்லாம் அவ்வளோ சாதகமா இல்லை. அதையெல்லாம் மாத்த போற ஒரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. குரு உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு மாறுறது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் இந்த அமைப்பை பெருக்கி தருகின்ற ஒரு அமைப்பா இருக்கும். தனம் தானே உங்களுக்கு எல்லாமே. குரு தனகாரகன். அந்த தனகாரகன் தன வீட்டுல அமரும் போது உங்களுக்கு அபரிமிதமான தனத்தை அள்ளி கொடுப்பார். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. இது வரைக்கும் ஒரு வேலை சரியா இல்ல. நிறைய அலைச்சல்கள். எங்க போனாலும் ஒரு நிம்மதியா வாழ முடியல. குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியல. கை நிறைய பணம் கிடைக்கல. பணம் வந்தாலும் அதுல ஏகப்பட்ட செலவுகள், பிரச்சனைகள், பணம் வரதுக்கு நிறைய தடங்கல்கள். இது மாதிரி அனுபவிச்சுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம், பொற்கால பயிற்சின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி மட்டும் இல்ல, மற்ற கிரகங்களோட பயிற்சியும் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த குரு உங்களுடைய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். ரிஷப ராசிக்கார இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலங்க. இது வரைக்கும் ஒரு வேலையும் உருப்படியா இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைக்க போகுது. இது வரைக்கும் தொழில் அவ்வளவு சரியா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுடைய தொழிலை கெடுத்துக்கிட்டு இருந்தது. தொழில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை. அதாவது தொழில் நடத்திட்டு இருந்தவங்கலாம் அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு. சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் வாழ்ற ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டுச்சு. பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற பிஸ்னஸ் மாதிரி அதுவும் கை கொடுக்காம வேலைக்கு போனவங்க எல்லாம் ஏராளமான ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. அதெல்லாமே இப்ப மாறப்போகுது. நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் கூட உங்களுக்கு நல்லா கை கொடுக்க உதவும். நீங்க புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் இப்ப தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். அதற்கான ஒரு நல்ல வழியை குரு உங்களுக்கு காட்டுவார். ஏன்னா 10ஆம் இடங்கிறது பதவி, தொழில் இது எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஜீவனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதனால உங்களுடைய ஜீவனத்துக்குரிய வழியை குரு அமைச்சு கொடுப்பார். அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும். ரிஷபராசிக்காரர்கள் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. 6ஆம் இடங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல அம்சத்தை கொண்டிருக்குது. அந்த இடத்துல குருவோட பார்வை விழறதுனால வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும்
ப்ரமோஷனுக்காக நெறைய அலைஞ்சிட்டீங்க. நெறைய முயற்சிகள் பண்ணிட்டீங்க. ஆனா, எதுவுமே நடந்த பாடு இல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது நல்ல நேரம் வந்தா தானே நமக்கு நல்லது நடக்கும். அப்படின்னு ஒரு சலிச்சு போய் ஒரு தொய்வான சூழ்நிலைக்கே வந்துட்டீங்க ரிஷபராசிக்காரர்கள். எது நெனைச்சாலுமே அது நடக்க மாட்டேங்குது. என்னதான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு உற்சாக டானிக்காக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நீங்க நெனைச்சதெல்லாம் இப்ப நடக்க போகுது. நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. பொருளாதாரத்த குடுக்குற அதே குரு உங்கள சுப கடன்களையும் வாங்க வைப்பார். 6ஆம் இடத்த பார்க்குற குரு நல்ல வேலைய குடுத்தாலும், சுப கடன்களையும் குடுப்பார். இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம். கை நெறைய சம்பளம் வாங்கிட்டோம். ஒரு அடுத்ததா வேலை அப்படின்னாவே, அடுத்தது திருமணம், அடுத்தது வீடு அப்படின்னு ஆரம்பிச்சுருவோம். திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் இது. 7ஆம் இடத்துல குரு இல்ல, குரு பலனும் இல்ல. எப்படி திருமணம் ஆகும்? 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால, உங்களுக்கு நல்ல குடும்பத்த குரு அமைச்சு தருவார். அதாவது குரு சாதகமில்லாத ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும்போது, ஒரு திருமணம் நடக்கும்போது, அதுல நெறைய பிரச்சனைகள் வரும். ஆனா, குரு குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கும்போது, திருமணம் நடக்கும்போது, நல்ல குடும்பத்த உங்களுக்கு குரு அமைச்சு குடுக்குற ஒரு இத ஏற்படுத்துவார். அடுத்ததா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருந்த மனக்குழப்பங்கள், மனப்போராட்டங்கள், நிம்மதி இல்லாமை எல்லாத்தையுமே குரு வந்து தீர்க்க போறார். வெளிநாட்டின் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள குடுக்க போறார். வெளியூர்ல போய் அதாவது குடும்பத்தோட வெளியூர்ல போய் வாழ்ற யோகத்தையும் உங்களுக்கு குடுப்பார். வெளிநாட்டு யோகத்தையும் குரு குடுப்பார். இதுவரைக்கும் பாஸ்போர்ட், விசா இது மாரி கிடைக்கிறதுல இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே நீங்கி, உங்களுக்கு உடனே விசா, பாஸ்போர்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ரிஷப ராசிக்காரர்கள் சொன்ன சொல் வந்து பலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. அதனால எதையுமே நீங்க பாசிட்டிவா நல்லதா யோசிச்சு, நல்லதா பேசுங்க. அது உங்களுக்கு அற்புதமா பலிக்கும். நீங்க ஆசீர்வாதம் செய்த நபர் வந்து நல்லா இருப்பாங்க. உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பேச்சு வரும் உங்களுக்கு. அதனால ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு தேவையானத பாசிட்டிவ் லைன்ல யோசிச்சு பாசிட்டிவா பேசுங்க. எல்லாமே உங்களுக்கு நற்காரியங்களாக நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கிரக பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியா இருக்க போகுது. எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல இடத்துல அமரப்போகுது. குரு 2ஆம் இடத்துல அமரப்போகுது. அடுத்து வர ராகு கேது பெயர்ச்சியும் நல்ல இடத்துல அமரப்போகுது. ஏற்கனவே நடந்த சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து நல்ல பலன்கள கொடுக்க காத்துட்டு இருக்குது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த வருடம் ஒரு கொடுத்து வைத்தவர்களாக இருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க கீழ இருந்து மேல வரப்போற ஒரு அற்புதமான வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.